ஒரு சிந்தனை எங்கேருந்து வரும்? மிதுன ராசி ஒரு யோசிக்கிறதுங்கிறது ஏதோ புத்தகம் படிக்கிறது, காதில் கேட்கிறதை வைத்து மிதுன ராசிக்காரர்கள் யோசிப்பதில்லை. விருச்சிக ராசிக்காரோட குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மரியாதை முக்கியம், குலப்பெருமை முக்கியம், கௌரவம் முக்கியம், அந்தஸ்து முக்கியம். நம்ம வசதி வாய்ப்பு சூழ்நிலையை பெருகிக்கிட்டு காதலுக்கு போவோம். இப்போ காதலிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் தூங்குறதுக்கே பாயில்லை, எங்கிட்ட குடும்பம் நடத்துறது. இந்த ராசியாதிபதிக்கு சுபகிரகங்களுடைய தொடர்பு பார்வை இருக்கு, மிதுனத்திற்கும் சுபகிரகங்களுடைய தொடர்பு பார்வை இருக்கு. அந்த நேரத்தில் இவங்க இணைந்த தம்பதிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதனால அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ரெண்டும் பகை ராசின்னு சொல்றாங்க. இது செவ்வாய் ஆதிக்கம், இது புதன் ஆதிக்கம். ஆனால் விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஐடியாவை அப்படியே அப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது தீர்வு ஒரே ஒரு தீர்வு தாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் மனசில் பட்டதை சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவங்க பேசுனதை வச்சு அப்படியே திங்க் பண்ணி ஏன் அப்படி பேசுனாங்க, என்னையே அப்படி விட்டு கொடுத்தாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொது இடத்துல விட்டு கொடுத்து பேசினா பிடிக்காது. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு எபிசோட்லயுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் சீரியஸ்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களோட அந்த சேர்க்கை ரகசியம் எப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில மிதுனம் விருச்சிகம் வந்து பார்க்க இருக்கோம் சார். ஏன்னா புதன் அமைப்பு பெற்ற ஒரு பக்கம் மிதுன ராசி, இன்னொரு பக்கம் செவ்வாய் அமைப்பு பெற்ற விருச்சிக ராசி சார். ஸோ சொல்லவே வேணாம். ஏன்னா இவங்க வந்து யோசனைன்ற விஷயத்துல இவங்களை அடிச்சுக்க முடியாது. இவங்க என்னதான் யோசிச்சுட்டு இருந்தாலும் கொஞ்சம் ரியாலிட்டிக்குள்ள வாழ்ற மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசி. ஸோ இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் இணையும் பொழுது எப்படி இருக்கும் சார்? நிச்சயமா. மிதுன ராசி காலச்சக்கரத்தினுடைய 3வது ராசி, விருச்சிக ராசி காலச்சக்கரத்தினுடைய 8வது ராசி. இதில் ரெண்டுமே வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஜோதிடப்படி சொல்லப்படுது. ஒரு சிந்தனை எங்கேருந்து வரும்? மிதுன ராசி ஒரு யோசிக்கிறதுங்கிறது ஏதோ புத்தகம் படிக்கிறது, காதில் கேட்கிறதை வைத்து மிதுன ராசிக்காரர்கள் யோசிப்பதில்லை. பிறப்பிலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு திறமைன்னு சொல்லலாம், பிறப்பிலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு குணம்னு சொல்லலாம். பிறக்கும் போதே அறிவாளிகளாக, பிறக்கும் போதே புத்திசாலிகளாக, பிறக்கும் போதே புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவர்களாக, பிறக்கும் போதே நிறைய விஷயங்களை கிரகிப்பவர்களாக ஒருத்தர் வரம் வாங்கி வர்றாங்கன்னு சொன்னால் அது மிதுன ராசிக்காரர்கள். அந்த ராசிக்காரர்களுடைய இயல்பான குணமே யோசிப்பது. அந்த ராசிக்காரர்களுடைய இயல்பான விஷயமே யோசிப்பதை செயல்படுத்துவது. அந்த ராசிக்காரருடைய இயல்பான விஷயமே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை கடந்துட்டு போயணும்யா, போகும்போது ஒன்றத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை, வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம். பிரச்சனையை பெருசாக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம். பிரச்சனையை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையை எப்போ வாழ்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குணம். வாழ்க்கையை ரசித்து ருசித்து பெருந்தன்மையான மனசோடு ஒரு ஏகாந்த குணத்தோடு ரசித்து வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மிதுன ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி. கஷ்டமோ நஷ்டமோ நம்மளோட போட்டுமையா 4 பேர்ட்டு சொன்னால் மட்டும் யார் வந்து ஆறுதல் சொல்லிட போகிறா அப்படின்னு நினச்சோம்னா அது விருச்சிக ராசி. இந்த ராசிக்காரர்கள் பெரும்பான்மையாக தன்னுடைய துக்கங்களையும் தன்னுடைய கஷ்டங்களையும் தான் மனசுக்குள்ளே ஆழமாக வச்சு அதை தாங்கிக்கக்கூடிய குணம், அதை வந்து யார்ட்டையும் சொல்லாத ஒரு குணம். எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சொல்லி, என் கஷ்டம் உனக்கு வந்து உனக்கும் துன்பம்யா, எனக்கு பிரச்சனை சொல்ல வந்து என் பிரச்சனையை தீர்க்க வந்து நீயும் பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் விருச்சிகத்திட்ட எப்பயுமே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரர்களும் சேரும்போது இந்த குணத்தினால நிறைய விஷயங்களை அவங்க கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கை பந்தத்தில் அமையும். வெவ்வேறு குண அமைப்பை பெற்ற நம்மளுடைய மிதுனம் விருச்சிகம், ஸோ இவங்களுடைய வந்து சேர்க்கையில வந்து இவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்கன்றப்போ நிச்சயமா அந்த காதல் வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை அவங்க சந்திப்பாங்க? அதாவது மிதுன ராசிக்கு விருச்சிக ராசி 6வது ராசியாக வரும். ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசி பொருத்தம் அப்படின்னு குறிக்கும் போது 6வது ராசியை குறிப்பதில்லை. அது வந்து மன ஒற்றுமையை குறிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மனசு ஒற்றுமையாக இருந்தால் தானே வாழ்க்கையை நகர்த்தி போக முடியும். நீங்கள் காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கை கூட சில அமைப்புகளை வச்சு கடத்தி கொண்டு போயிடலாம். குழந்தைகளுக்காக மற்றவர்களுக்காக வாழ்ந்து அந்த காலத்தை கடத்திடலாம்னு வச்சுக்கோங்களேன். காதல் வாழ்க்கைக்கு மனசு என்பது ரொம்ப முக்கியம். ஆக மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பாங்கன்னா, ரொம்ப யோசிப்பாங்க, ஒரு விஷயத்தை 4 தடவை யோசிப்பாங்க. ஏன்னா அது இரட்டைத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. இது சரியாக வருமா சரியாக வராதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு கூட விருச்சிக ராசிக்காரர்களிடம் இவங்க ஏதாவது அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது, இவங்க வந்து ஒரு மாதிரி கோபப்பட்டுட்டா என்ன பண்ணுறது, இது அவங்க வந்து வீட்டில் சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இந்த உண்மையான அன்பை விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களை பார்க்கும்போது ஒரு பயம் கலந்த காதலாக இருக்கும். அதுக்குன்னு விருச்சிக ராசிக்காரர் தேள்வோல கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. விருச்சிக ராசிக்காரருடைய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மரியாதை முக்கியம், குலப்பெருமை முக்கியம், கௌரவம் முக்கியம், அந்தஸ்து முக்கியம். நம்ம வசதி வாய்ப்பு சூழ்நிலையை பெருகிக்கிட்டு காதலுக்கு போவோம். இப்போ காதலிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் தூங்குறதுக்கே பாயில்லை, எங்கிட்ட குடும்பம் நடத்துறது அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள். ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய ஸ்டேட்டஸ், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய வாழ்க்கைக்கு செல்வம் வேணும், தன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்துலையும் அவமானப்படுத்திடக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் இருக்கணும், ஆனால் எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும். காதலிச்சு என்ன பண்ண போகிறோம், அந்த காதல் நிறைவேறாதுன்னு எனக்கே தெரியுமே அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னைத்தானே எப்பொழுதுமே, அது தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்ல முடியாது, தன்னுடைய ரியாலிட்டியை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ரியாலிட்டியை என்னால் மிருகத்தீர முடியும், நான் சேர்ந்தேன்னா உன்னை வாழ வச்சிட முடியும், நான் ஐடியா கொடுக்க முடியும், என் ஐடியாவை மட்டும் லேசாக எடுத்துக்க, நீ வாழ்க்கையில் எங்கே உறவார் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களும் தன்னுடைய யுத்தியை புத்தியை
புகுத்துவார்கள். ஸோ எப்பயுமே ஜாலியாக அந்த ஒரு ஹியூமர் தன்மையோட இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தொலைநோக்கு பார்வை, ஒரு ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய விருச்சிக ராசி. ஸோ இந்த யோசனையில் இருக்கும்போது இந்த ரியாலிட்டிக்குள்ளே எப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு மிதுனத்தை இழுக்கிறாங்க இல்லையா, அங்கே ஏதோ ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுமா சார்? நிச்சயமா சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். என்னன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லிட மாட்டாங்க. கொஞ்சம் அது அவங்க கோவப்படுவாங்களா, வருத்தப்படுவாங்களா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் பட்டுன்னு சில நேரம் சொல்லிவிட்டு பல பிரச்சனையை சந்திச்சோம்யா அப்படிங்கிற குணமும் இவர்கள்ட்ட அப்பப்போ வந்து போகும். ஏன்னா சந்திர பகவான் அங்கே நீசம் வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் விருச்சிகத்துக்குள்ளே இருக்குது. ஆக மிதுன ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படியாவது வாழ வச்சு விடணும்யா, எப்படியாவது சண்டை போட்டுனாலும் பிடிச்சிட்டுனாலும் அதை பண்ணாலும் இதை பண்ணாலும் விருச்சிகத்தினுடைய அந்த கோபத்தை கூட ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தன்மை மிதுன ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். ஸோ கோவப்படுறத விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகம் காட்டாமல் மிதுன ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த யோசனையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காதல் வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது, குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனையே கிடையாது. இவருடைய இணைவு என்பது ஒரு குடும்ப பந்தம்னு வரும்போது அது போகிற ஸ்டைலே வேற விதமாக இருக்கும். இந்த ஒரு சில விஷயங்களை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த காதல் வாழ்க்கையில நமக்கு பிரச்சனையே கிடையாது, சுமூகமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. ஒருவேளை இவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்க, இல்லை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இணைய போகிறாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் சார்? நிச்சயம். அதாவது இவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள இணைவு அப்படின்னு எடுக்கும்போது இந்த நட்சத்திரங்கள் உள்ள இருக்கு இல்லையா. இப்போ மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம், மிருகசீல நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், விருச்சிக ராசிக்குள்ளேயும் கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், விசாக நட்சத்திரங்கிற நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா. ஆக இந்த 2 ராசிக்காரர்கள் இணைவாகக்கூடிய அந்த அமைப்புங்கிறது சுய ஜாதகத்துல லக்கணத்தின் அடிப்படையில் தசாபலன்களும் சாதகமாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த வேகமான குணமும் அந்த சாதுரியமான குணமும் இந்த உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமும் அது நிதானித்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமும் என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமும் 100 யோசனையை புகுத்தக்கூடிய குணத்திலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் கொஞ்சம் தீர்வுங்கிறது சுய ஜாதகம் கொடுக்கும். சுய ஜாதகத்திலையும் எங்கேயாவது தசாபுத்திகள் வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கொடுக்குற 100 யோசனை இவங்களுக்கு பெரிய இரிட்டேட் ஆகும், பெரிய எரிச்சலை கொடுக்கும். இவங்க படக்கூடிய கோபமே அவங்களுடைய யோசனைகள் எல்லாத்தையும் முடக்கடி பண்ணும். என்னை வாழவே விட மாட்டேங்கிறீங்க, என்னை திங்க் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, என்னுடைய பேச்சுக்கு மதிப்பில்லை அப்படின்னு சொன்னால் மிதுனம் விருச்சிகத்திடம். விருச்சிக ராசிக்காரர்கள் பேச்சுக்கெல்லாம் மதிப்பு இருக்குது, ஆனால் இவ்வளவு யோசனையை சொன்னால் எப்படியா பேசுறது அப்படின்னா அது விருச்சகம். ஆக 2 பேருக்கு இடையில் அந்த செவ்வாய் புதனுடைய அந்த அமைப்புங்கிறது சுய ஜாதகத்தில் கொஞ்சம் குருவோட பார்வையிலெல்லாம் இருந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு அளவான பிரச்சனைகளாக இருக்கும். இதே இந்த சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த பேச்சினாலையும் இந்த செயல்பாடுனாலையும் இந்த நிதானத்தினாலையும் இந்த வேகத்தினாலையும் இவர்களுக்கு அந்த காலச்சக்கரத்திற்கு 6வது ராசிங்கிற அந்த ருண ரோக சத்துரு அமைப்பு சில நேரங்களில் தூக்கலாக வேலை செஞ்சு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2 ராசிக்கும் இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் இருக்கக்கூடிய மிதுனம் ஒரு பக்கம், கோவமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலுமே நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தாங்க அப்படின்ற விருச்சிகம். ஸோ இவங்க 2 பேர் இணைஞ்சிட்டாங்கன்னா அவருடைய எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும்? நிச்சயமா எதிர்காலம் என்பது அந்த வாழ்க்கையினுடைய கனவு, குடும்ப வளர்ச்சி, குழந்தைகள் நலன் இதெல்லாம் பற்றி ரொம்ப பேசுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி, அதை செயல்படுத்துறதுக்கு வழி என்ன, உழைப்பதற்கான வாழ்க்கை என்ன, அதனுடைய தேடல் என்ன அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர் நான் ஒன்றும் உழைக்க வேணான்னு சொல்லலை, திட்டமிட்டு உழைங்க, கடினமான ஒர்க்கை கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த அட்வைஸ்னால என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு புலம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆக மிதுன ராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸில் சில நியாயங்கள் இருக்கும், சில நுட்பங்கள் இருக்கும், சில கணக்குகள் இருக்கும், சில தெளிவுகள் இருக்கும். அந்த அட்வைஸ் ஈஸியாக சம்பாதிப்பதற்கான வழிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த ஈஸியான வழிகளை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப கடினமாக உழைக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். அதுக்குன்னு மிதுன ராசிக்காரர்கள் நேர்மையற்றவர்கள் இல்லை. நேர்மை இருக்க வேண்டியதான். அதே நேரத்தில் காலம் முழுசும் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி, சில தொழில்கள்லாம் செய்யணும்ல, சில விஷயங்களை புகுத்தணும்ல அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியாலஜியில் விருச்சிக ராசிக்காரர்கள் கோட்டை விடுறதுனால இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய தர்ம சங்கடங்களும் எதிர்காலங்களை திட்டமிட்டபடி செயல்படுத்த முடியாத வினை பயணம் இவர்களுக்கு சேரும். அதே நேரத்தில் இந்த ராசியாதிபதிக்கு சுபகிரகங்களுடைய தொடர்பு பார்வை இருக்குது, மிதுனத்திற்கும் சுபகிரகங்களுடைய தொடர்பு பார்வை இருக்குது. அந்த நேரத்தில் இவங்க இணைந்த தம்பதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. 2 பகை ராசின்னு சொல்கிறாங்க. இது செவ்வாய் ஆதிக்கம், இது புதன் ஆதிக்கம், ஆனால் விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்க. அவங்க கொடுக்குற ஐடியாவை அப்படியே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மிதுனம் என்பது காற்று தத்துவம், விருச்சிகம் என்பது நீர் தத்துவம். இது 2 அளவாக இருக்கும்போது அது அழகான ஒரு நல்ல நதி போன்று, ஒரு நல்ல ஒரு அருவி போன்று, நல்ல ஒரு கோவில் தீர்த்தம் போன்று நிம்மதியான லைஃப்பை கொடுக்கும். 2மே அளவுக்கு மீறிடுச்சுன்னா வீடே சூறாவளி புயல் ஒன்று சின்னவனமாகி போயிடும். ஆக இந்த 2 ராசிக்காரர்களும் ஒருத்தர் ஓவராக திங்க் பண்ணி பேசுகிறதையும், ஒருத்தர் ஓவராக திங்க் பண்ணி பேசுகிறாங்கங்கிறத மனசுக்குள்ளே எடுத்துக்கிறதையும், ஒருத்தர் நல்லதுக்கு தான் பேசுகிறாங்கிறத புரியாமல் கோவப்படுறதும், நல்லதுக்கு எவ்வளோ நேரம் தான் சொல்கிறதுங்கிற மாதிரி அவர்கள் கவலைப்படுறதும் இல்லாமல் இருக்கிறது சுய ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே நிச்சயமாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் அவங்களோட வாழ்க்கையில் இணையும் போது ஒரு சில சங்கடங்களை அவங்க பார்க்குறாங்க. அதாவது இவங்களோட வேகமும் இவங்களோட பேச்சும் அந்த மனஸ்தாபங்களை ஏற்படுத்துதில்லை சார். இதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு
தீர்வுன்னு இருக்குல்ல, தீர்வுனா நம்ம என்ன சொல்ல போறோம்? தீர்வு ஒரே ஒரு தீர்வு தாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் மனசுல பட்டதை சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவங்க பேசுனதை வச்சே அப்படியே திங்க் பண்ணி ஏன் அப்படி பேசுனாங்க, என்னை ஏன் அப்படி விட்டு கொடுத்தாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொது இடத்துல விட்டு கொடுத்து பேசினா பிடிக்காது. விருச்சிக ராசிக்காரர்களை பொது இடத்துல இன்சல்ட் பண்ணா பிடிக்காது. விருச்சிக ராசிக்காரர்களை பொது இடத்துல அவமரியாதை செய்தால் பிடிக்காது. விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட தப்போ ரைட்டோ நேருக்கு நேராக பேசிடு, பொது இடத்துல விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் அவர்களுக்கு ஆணோ பெண்ணுக்கோ இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சட்டுன்னு உடனே சொல்லிடணும், இதை ஏன் மறைச்சு வைப்பானே, ஏன்னா நான் சொல்லாமல் வேற யார் சொல்லுவா அப்படின்ற மாதிரி அந்த பேச்சில் சில நேரங்களில் கவனம் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுடைய செயல்பாடு என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வேகத்தை தூண்டி வார்த்தையாக வெளிப்பட்டு அந்த வார்த்தைங்கிறது மனக்காயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனசில் பதிஞ்சுக்கிட்டு நாள் முழுசும் வாழ்க்கை முழுவதும் அந்த வாழக்கூடிய வருடங்கள் முழுவதும் நீ அப்படி சொன்ன, நீ இப்படி செஞ்ச, நீ பொது இடத்துல இப்படி பண்ணுன, இப்படி இந்த கான்வர்சேஷனே இவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியை கெடுத்துவிடும். மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நிதானமான பேச்சை விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட கடைபிடிக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் மிதமான வேகத்தையும் மிதமான கோபத்தையும் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட கடைபிடிக்கணும். ரொம்ப கோபப்படுத்திடக்கூடாது, மிதுனம் தாங்காது. ரொம்ப பேசிடக்கூடாது, விருச்சிகம் தாங்காது. ரொம்ப ஆதங்கப்படக்கூடாது, மிதுனம் தாங்காது. ரொம்ப ஆதங்கத்தை கவலைப்படக்கூடாது, விருச்சிகம். ஆக 2 ராசிக்காரர்களும் அந்த நிதானத்தை கடைபிடித்தால், ஒருத்தர் பேச்சிலையும் ஒருத்தர் கோபத்திலையும் நிச்சயமாக கடைபிடித்தால் வாழ்க்கை என்பது சொர்க்கமாக அமையும். ஸோ மிதுனத்துக்கும் விருச்சிகத்துக்கும் இந்த 2 ராசிக்காரங்களுக்குமே ஒரு சில சங்கடங்கள், அந்த மனஸ்தாபங்கள், சில விஷயங்கள் ஏற்படுது சார். ஸோ டேரக்டாகவே திருமண வாழ்க்கைன்னு போகும்போது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்களும் திருமண வாழ்க்கை வேணாங்க இந்த 2 காம்பினேஷனுக்கும் நினைப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த நட்சத்திர பலன்கள் அடிப்படையில் ஒரு சில பேர் கண்டிப்பாக சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்படி எதுவும் நம்ம சொல்லலாமா சார்? இந்த 2 ராசியை பார்த்த உடனே 2 ராசிக்கும் பொருத்தம் இல்லை. விருச்சிகத்துக்கு மிதுனம் 8வது ராசியாக வருதியா, மிதுனத்துக்கு விருச்சிகம் 6வது ராசியாக வருது. அதனால 6, 8, 12 எண்ணச்சரிவே கூடாது அப்படின்னா ரொம்ப பேருக்கு வாழ்க்கையில் இங்கே பொண்ணு கிடைக்கிறது, மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆக சுய ஜாதகத்துக்குள்ள சில நட்சத்திர அமைப்புகள், இதில் ஒரு 3 நட்சத்திரம், அதில் ஒரு 3 நட்சத்திரம் இருக்குல்ல, லக்னம் வெவ்வேறாக இருக்கும்ல, அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் வெவ்வேறாக இருக்கும்ல, ராசியாதிபதி வேற ஒரு நிலையில் உட்கார்ந்துருப்பார்ல, இதெல்லாம் பொறுத்து அந்த திருமண பந்தத்தை இணைக்கலாம். விதிவிலக்குகளும் உண்டு. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றதுனால எப்பயுமே கோபக்காரனா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. மிதுன ராசிக்காரர்கள் புதனை ஆதிக்கம் பெற்றதுனால எப்பயுமே நாங்கள் அறிவாளியாக இருப்போம் அப்படிங்கிறதும் இல்லை. மிதுன ராசிக்காரர்களும் சில தடுமாற்றத்தை சந்திப்பார்கள், விருச்சிக ராசிக்காரர்களும் சில தடுமாற்றங்களை சந்திப்பார்கள். சுய ஜாதகம் வலுவாக இருந்தால், சுய நட்சத்திர அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த 2 ராசியும் தாராளமாக இணைக்கலாமே, ஒரு தப்பும் இல்லை. 6, 8, 12 என்பது சில நேரங்களில் சில விதிவிலக்குகள் மூலியமாக இணைக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலுமே நம்ம மிதுன ராசிக்காரங்களும் விருச்சிக ராசிக்காரங்களும் ஒரு சில விஷயங்கள், அதாவது சுயஜாதக அடிப்படையின் போது சேரும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குன்றத ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அருமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். மிதுனம் விருச்சிகம் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த எபிசோட்ல வேறொரு ராசியோட சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.